என்னோட நேம் அனிதா. லாஸ்ட் அக்டோபர்ல நடந்த சிடிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட்ல ஏஇ எலக்ட்ரிக்கல் இன் பிடபிள்யூடியில் செலக்ட் ஆகியிருக்கேன். 2015 நான் எம்ஏ கம்ப்ளீட் பண்ணேன். அத் அத் நான் தான் என்னோடய வீட்டில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எம்ஏ படிக்க வச்சாங்க. பட் எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கணுன்னு தான் ஆசை. ப்ரைவேட் காலேஜில் தான் எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிது. பட் மணி இல்லாத ரீசனால் படிக்க முடியல. என்னுடைய அப்பா ஒரு சின்ன க்ளாசரி ஷாப் தான் வச்சுருக்காரு. அந்த ஷாப்பில் வர இன்கமில் தான் படிக்க வச்சார். எனக்கு ஒரு பிரதர் இருக்கான். நான் மெடிக்கல் படித்தா எங்கே அவனோட லைஃப் அஃபெக்ட் ஆகும்னு என்னோடய ட்ரீமை நான் குவிட் பண்ணிட்டேன். அப்புறம் எம்ஏ படித்த பிறகு ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணேன். ஆனால் வந்து எனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. என்னோடய அப்பாவும் சொல்லிட்டு இருந்தார், கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயும் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம படித்து தான் பார்ப்போமேன்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஷாப்பில் கஷ்டப்பட்டு அவர் சொல்லிகிட்டே இருப்பார், நான் இந்த ஷாப்பில் கஷ்டப்பட்டு தான் உங்களை படிக்க வைக்கிறேன். எனக்கு ஒரு தம்பி இருக்கான். சரி உங்கள் 2 பேரையும் வந்து என்னால் அட் அ டைமில் படிக்க வைக்க முடியாது. நீ தான் வந்து எப்படியாச்சும் வந்து இது பண்ணணும். நீ வந்து உன்னோட ட்ரீமை விட்டு கொடுத்தா தான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அப்புறம் வந்து நீ ஒரு கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாயியே ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் தான் வந்து 2016 என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, பேங்க் எக்ஸாமுக்கு கோச்சிங் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து கோச்சிங் போனேன். அந்த டைம் கோச்சிங் போகிறப்ப அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருந்தேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தப்போ கடைசியில் எப்பயும் வந்து லாஸ்ட்டில் மெயின்ஸில் வந்து போயிடும். சரி நானும் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணேன். என்னதுடா இது கடைசியில் மெயின்ஸ்லேயே வந்து போகுதே அப்படின்ட்டு. சரி குவிட் பண்ணிடலாமான்னு பார்த்தேன். குவிட் பண்ண முடியல. அப்புறம் வந்து 2017 டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் வந்தது. டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் வந்தப்போ என்னோடய பேரண்ட்ஸ் சொன்னாங்க, நீ இதை ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எனக்கு. அப்போ பிஃபோர் மேரேஜ் அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னா, ஏஸ் ஹேண்ட்புக் வந்து கொடுத்தாரு எனக்கு. எப்படியாச்சும் வந்து நீ டிஆர்பி பாலிடெக்னிக்கில் செலக்ட் ஆகிடு, நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். நீ வந்து நம்ம கிட்ஸ்க்கும் ஒரு ரோல் மாடலாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாவும் அதே தான் சொன்னாங்க. உனக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிதுன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். நீ எங்களுக்கும் பெருமையாக இருக்கும். நீ புகுந்த வீட்லேயும் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமில் நான் டிஆர்பியில் 101 மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணேன். அப்புறம் வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் அப்போ வந்து எனக்கு ஜாப் கிடைக்கல. 101 மார்க் வந்தது, ஜாப் கிடைக்கல. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஏதாச்சும் ஒன்று படிச்சுட்டே இரு சொல்லிகிட்டே இருப்பார். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். ஏதாச்சும் ஒன்று படிச்சுட்டே இரு ஸ்டாப் பண்ணாத, எங்கேயே வந்து குவிட் பண்ணாத. அவரோட சைடு எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாயி தான். நாங்கள் தான் வந்து கொஞ்சம் லோ லெவலில் இருந்தோம். அப்போ வந்து நீ படிச்சுட்டே இரு, எப்படியாச்சும் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும். என்னோடய ஃபேமிலியில் நாங்கள் யாரும் வாங்கலை. நானும் என்னோட தம்பி வந்து கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாயியே இல்லை. அது மாதிரி வந்து அட்லீஸ்ட் நீயாச்சும் வாங்கினா எங்கள் அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி இருக்கும். நீ வாங்கணும். உங்கள் அப்பா அம்மாவுக்கும் பெருமை சேர்க்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிகிட்டே இருப்பார். சொல்லிகிட்டே இருக்கிறப்ப எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் இந்த ஸ்டேஜுக்கு அவங்களும் வந்திருக்காங்க. எங்களோட ஹஸ்பண்ட் ஃபேமிலியும். அதனால் வந்து சரி நம்ம எப்படியாச்சும் படிக்கணும்னு அப்போ அந்த டைமில் அவர் என்ன சொன்னார்னா, நீ கேட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணு, பேங்க் எக்ஸாமை விட்டுரு. உன்னோட சப்ஜெக்டில் நீ கான்சன்ட்ரேட் பண்ணு. உன்னோட சப்ஜெக்ட் தான் உனக்கு எப்போவுமே கை கொடுக்கும்னு சொல்லுவார். அதனால் வந்து கேட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னார். ஆனால் வந்து நான் சொல்லுவேன், என்னால் கேட் எக்ஸாம்லாம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். நான் விட்டுறேன், இங்கேயே குவிட் பண்ணிடுறேன். வேறு ஏதாச்சும் எக்ஸாம் இருந்தால் கூட பரவாயில்ல. திருப்பியும் வந்து டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்தால் நான் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன். என்னால் கேட் எக்ஸாம்லாம் முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனாலும் வந்து அவர் கேட்கவே இல்லை. நீ படி படி படி, அது ஒன்று தான் வந்து உன்னோட லைஃப்பில் நீ பண்ண வேண்டிய பெரிய விஷயமே அதுதான். நான் 10த்லேயும் ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தேன். +2ல் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. எல்லாமே எம்டெக்லேயும் கோல்டு மெடலிஸ்ட் தான். இவ்வளோ இருந்தும் ஆனால் வந்து என்னால் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியல. அந்த ஒரு டாக்டிக்ஸ் வந்து எனக்கு தெரியல. தெரியாததுனால நானே ஏதோ செல்ஃப் ப்ரிப்பரேஷனாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன்.
அதுக்கப்புறம் வந்து 2018ல வந்து டெக்னிக்கல் எஸ்ஐ எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து நான் 6 மந்த்ஸ் பிரெக்னன்ட். அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் பேபி டெலிவரி டைம்ல 10 டேஸ் இருக்கப்போது. அந்த டைம்ல வந்து நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். சிவி அட்டெண்ட் பண்ணேன், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். அப்போ வந்து 0.25ல எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால முடியல. சரி, எதுக்கு நம்ம இவ்ளோ ஸ்ட்ரகிள் பண்ணி போனோம். இது மாரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அந்த டைம்ல அதுக்கப்புறம் கரோனா டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரோனா டைம்ல என் ஹஸ்பண்ட்க்கும் நியர்லி 1 இயர் ஜாப் இல்ல. ஜாப் இல்லாத டைம்ல நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, நானும் வந்து ஜாப் போறேன். பாப்பாவும் மாமியார் கிட்ட விட்டுட்டு நானும் ஜாப் போறேன். அப்பதான் வந்து நம்மளுக்கு ஒரு அட்லீஸ்ட் மனி பேக்ரவுண்ட்க்கான அட்லீஸ்ட் நம்ம பேசிக் லைஃப் லீட் பண்றதுக்காச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ஜர்னிய. திருப்பியும் ஜாப் போக ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு பிரைவேட் காலேஜ்ல ஜாயின் பண்ணேன். ஆஃப்டர் 6 மந்த்ஸ் வந்து திருப்பி லாக்டவுன் வந்துடுச்சு. செகண்ட் வேவ் கரோனா டைம்ல லாக்டவுன் வந்துருச்சு. திருப்பி எனக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததால, சரி ஜாப் குவிட் பண்ணிட்டு சொல்லிட்டே இருந்தார் ஹஸ்பண்ட். நான் குவிட் பண்ண மாட்டேன். நம்மளோட இது வந்து லைஃப் லீட் பண்ணணும். இப்ப அதுக்கு கூட நம்மகிட்ட மணி இல்ல. எப்படி? அதனால வந்து நான் குவிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அன்எக்ஸ்பெக்டடா லாக்டவுன் வந்ததுனால, அ வீட்ல இருந்து ஆன்லைன் கிளாஸஸ் சொல்றதுனால கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸால குவிட் பண்ண சொல்லிட்டார். குவிட் பண்ணிட்டு அந்த டைம்ல டிஆர்பி பாலிடெக்னிக் நோட்டிஃபிகேஷன் வந்தது. நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே நானு ஜ வீட்லயே அ இருந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் நம்ப. அப்படின்னு சொல்லிட்டு, எங்க ஹஸ்பண்ட் வந்து கோச்சிங் போன்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா அந்த கோச்சிங் போறதுக்காக கூட என்கிட்ட மணி கிடையாது. அந்த அளவுக்கு கூட ஒரு 10,000 5,000 வைக்கிற அளவுக்கு கூட மணி இல்ல அந்த டைம்ல. ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. சரி, அவரு எப்படியோ இது பண்ணி நான் வந்து ஜாப் குவிட் பண்ணிடுறேன். நீங்க போங்க. நீங்க போன பிறகு நான் ஜாப் குவிட் பண்ணிட்டு, நானே செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றேன். என்னால முடியும். செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணி நான் எடுப்பேன். அப்படின்னுட்டு அவர்கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் வந்து செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் வந்து எப்படியாச்சு நான் வந்து இந்த டிஆர்பி பாலிடெக்னிக் அந்த 2020ல வந்தப்ப, எப்படியாச்சும் நம்ம இந்த இந்த இதில செலக்ட் ஆகி, நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு ரோல் மாடலா இருக்கணும். நம்மளோட கிட்ஸ்க்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணுன்ட்டு நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, அப்பதான் வந்து அந்த டைம்ல டிஆர்பி பாலிடெக்னிக் 2020ல எழுதுறப்ப, அந்த டைம்ல ஜேகே சார் நோட்ஸ் வந்து பார்த்தேன் நான் YouTubeல. இடிசிக்கு பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. சரி இவரோட எல்லா வீடியோஸும் பார்க்கலாம் நம்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். மோஸ்ட்லி வந்து இவரோட இதெல்லாம் எனக்கு புடிச்சிருந்தது. எப்படி கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்றது. அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து சிம்பிளா வந்து எதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. அந்த இடிசி பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து டேபுலேஷன் ஃபார்ம்ல இருக்கும். எப்படி வந்து நம்ம கம்பேர் பண்ணி படிக்கிறது அப்படின்றத வந்து அந்த டைம்ல அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த டைம்ல ஐ ஸ்கோர்ட் 125 மார்க்ஸ். அந்த டைம்ல அ சிவிக்கு நான் செலக்ட் ஆனேன். சிவிக்கு செலக்ட் ஆனப்ப செகண்ட் பேபி 10 டேஸ்ல டெலிவரி ஆக போகுது. டாக்டர் சொல்லிட்டாங்க, "நீங்க போவே கூடாது. ஆல்ரெடி வந்து நீங்க 3 மந்த்ஸ் ரெஸ்ட்ல இருக்கீங்க. கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கீங்க. அதனால வந்து நீங்க போகக்கூடாது சிவிக்கு" அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் வந்து நான் கேட்காம, "இல்ல ஒரு வேளை எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்ல சிவில" அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்காம, எப்படியாச்சும் படுத்துட்டே போங்க, படுத்துட்டே வாங்க கார்ல" அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நானு கஷ்டப்பட்டு போய் சிவி அட்டெண்ட் பண்ணேன். ஆனாலும் எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் கழிச்சு டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆன பிறகும் வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணல என்னோட ஜர்னிய. படிக்கணும், படிக்கணும், படிக்கணும். அது ஒரே இதா இருந்தது எனக்கு. நெக்ஸ்ட் வந்து எப்ப டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரும்? நம்ப அதுல வந்து எப்படியாச்சும் லெக்சரர் ஜாப் வாங்கணும். நம்மளால வந்து கேட் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியல. கேட் எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசை தான். ஆனா வந்து அதுக்கு எனக்கு மணி இல்ல. எவ்வளவோ ஹெவி அமௌண்ட் கேட்பாங்கல்ல கேட் எக்ஸாம்க்கு நெறைய அமௌண்ட் கேட்பாங்க. ஆனா வந்து அதுக்கு என்கிட்ட மணி இல்லாததால, சரி வேண்டாம் நம்ப டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கே ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கலாம் கன்சிஸ்டன்ட்டா. சரி வந்தா பார்க்கலாம் அப்படின்ற மாரி இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து 2024ல டிஎன்எம்டபிள்யூஏஎஸ்க்கு சார் ஷெட்யூல் போட்டிருந்தாரு யூடியூப்ல. நான் வந்து அந்த டைம் நோட் பண்ணல. அந்த டைம் வந்து லேட்டா தான் பார்த்தேன். அ சாரோட ஷெட்யூல.
எனக்கு ஜிஎஸ்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. நம்ம சப்ஜெக்ட் டெக்னிக்கலா ஓரளவுக்கு ஓகே இருந்தாலும், ஜிஎஸ்ல அசல் டச்சே கிடையாது. நான் எப்பவுமே ஜிஎஸ்ஸும் ப்ரிப்பேர் பண்ணதில்ல சரியா. பேங்க் எக்ஸாம்க்கு வந்து வேற மாரி அது வேற மாரி இருக்கும். இதுல வந்து ஜிஎஸ் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால, லாஸ்ட் 30 டேஸ் ஷெட்யூல் தான் என்னால சாரோட ஷெட்யூல் யூடியூப் பார்த்து ஃபாலோ பண்ணேன். சரி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணலாம். ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கிட்டோம். நடுவுலலாம் இடையில குரூப் எக்ஸாம்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணேன். ஆனா வந்து எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணி அட்டெண்ட் பண்ணதில்ல அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம். அ ஏதோ வீட்ல சொல்றாங்களே, எ எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுன்னு சொல்றாங்களேன்னு போய் அட்டெண்ட் பண்ணது தான். பட் வந்து எனக்கு கிடைக்கல. அந்த டைம் வாட்டர் சப்ளை போர்ட்ல கிடைக்கல. ஏன்னா நானும் பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுக்கல. அதுக்கப்புறம் தான் வந்து சிடிஎஸ்சிக்கு அ திருப்பி யூடியூப்ல சார் போட்டிருந்தாரு. நெக்ஸ்ட் வர எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றதா இருந்தா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணுங்க இதுல அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு யூடியூப்ல. சரின்ட்டு யூடியூப்ல பார்த்து அதுக்கப்புறம் வந்து சிடிஎஸ் எக்ஸாம் அத ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் சார் கிட்ட. அதுக்கப்புறம் சார் கால் பண்ணாரு. "அம்மா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா? ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? எப்படி?" அப்படின்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டாரு. நானும் சொன்னேன். அதுக்கப்புறம் சரி நான் உங்கள வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி விட்டாரு. அந்த டைம் தான் வந்து நானு என்னோட ரியல் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ நம்ப எனக்கு டாக்ஸ் அதோட டாக்டிக்ஸ் தெரியல எனக்கு. எப்படி வந்து கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணணும்? எப்படி வந்து கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணணுன்றது எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ தியரி மாரி படிச்சுட்டே இருந்தேன். கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணுவேன், செய்வேன். ஆனா வந்து எப்படி வந்து இப்படிதான் கொஸ்டின்ஸ் வருமோ, இல்ல இப்படிதான் வந்து அட்டெண்ட் பண்ணணுமோன்றது எனக்கு அந்த டைம்ல தெரியல. லாஸ்ட் 10 இயர்ஸா படிச்சேன். பட் வந்து எனக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிக் குடுத்ததே வந்து ஜேகே சார் தான். அதுக்கப்புறம் வந்து ஜேகே சார் கைடன்ஸ் கிடைச்சது எனக்கு. ஜேகே சார் கைடன்ஸ் கிடைச்ச பிறகு எனக்கு ஒரு தைரியம் வந்தது. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீ வந்து இதுக்கு மேல எங்க ஜாப் போக போற? இதுக்கு மேல என்ன பண்ண போற? போனாலும் அவ ஹஸ்பண்ட் போக விட மாட்டான்." இப்படியே பேசுனாங்க. "போக விட மாட்டான். அ ஏதோ ஆ அவ வந்து வீட்லயே தான் இருக்கணும். எம்.இ படிச்சு கோல்டு மெடலிஸ்ட் ஆகி கூட இன்னத்துக்கு வேஸ்ட் அவ. அப்படின்ற மாரிலாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோட 5 இயர்ஸ் பேபி, 1 1/2 இயர் பேபிய வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். டெய்லி வந்து ஜேகே சார் வந்து டெய்லி ஷெட்யூல் சென்ட் பண்ணிட்டுருப்பாரு. சென்ட் பண்ணிட்டே இருக்கிறப்ப, அவரும் வந்து நி ரியலி அவரு ஒரு கடவுள் மாரி நம்ம லைஃப்ல. ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரோட ஒர்க்கையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்பளோட எக்ஸாம்க்காக அவர் ஷெட்யூல் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி டைம் எடுத்து, இவ்ளோ தூரம் அவர் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அவங்களோட ஃபேமிலி அவருக்கு சப்போர்ட் பண்ணலன்னா, இந்த அளவுக்கு அவர் சப்போர்ட் பண்ணியிருக்க முடியாது. அதுக்கப்புறம் சிடிஎக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற டைம்ல என்னோட 2ண்ட் பேபிக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுச்சு. அதனால நான் வந்து ஜிஎஸ் சரியா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு 10 டேஸ் நியர்லி ஒரு 10 டேஸ் வந்து நான் எதுவும் படிக்க முடியாம போயிட்டேன். அ இடையில. அந்த டைம் ஜேகே சார் என்ன பண்ணாருன்னா, எனக்கு கால் பண்ணாரு. "என்னம்மா ஆச்சு? என்னம்மா ஆச்சு சொல்லுங்க." நான் சாருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். "சார் என்னால ஷெட்யூல் ஃபாலோ பண்ண முடியல. என்னால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு எனக்கு. இந்த மாரிலாம் ப்ராப்ளமா?" அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சார் உடனே கால் பண்ணி, அந்த மாரிலாம் ஃபீல் ஆகாதீங்க. உங்களால முடியும். நீங்க கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாயியே ஆவீங்க." அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே தைரியம் குடுத்தாரு அந்த டைம். என்னோட ப்ராப்ளம் அவர்கிட்ட சொன்னேன். சொன்னா அவர் என்ன சொன்னாரு, அவரு "இல்ல உங்களால முடியும். உங்களால முடியும். நீங்க கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாயி ஆவீங்க. அ பாருங்க நீங்க வேணா நான் சொன்ன வார்த்தை கண்டிப்பா நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப புஷ் பண்ணாரு. எவ்வளோ என்ன வந்து மோட்டிவேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் திருப்பி நான் ஃபர்தரா அந்த 10 டேஸ் ஷெட்யூல எப்படியாச்சும் முடிக்கணும்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் 10 டேஸ் கஷ்டப்பட்டேன். கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் முடிச்சேன். அப்ப கூட அவர் என்ன சொன்னாரு, "ஜிஎஸ் விடுங்க, பார்த்துக்கலாம். நீங்க வந்து டெக்னிக்கலா வந்து ஸ்ட்ராங்கா இருங்க. நீங்க டெக்னிக்கல்லாம் ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க." அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்டினியூஸா சார் மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாரு. மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து "உன்னால முடியும், முடியும்ன்னு" சொல்லிட்டு அந்த தைரியம் குடுத்துட்டே இருந்தாரு சார். எப்பயும் எனக்கு ஒரு மைண்ட் அப்செட் ஆகுது சார் அப்படின்னு சொல்றப்ப கூட இன்ஃபார்ம் பண்ணா எல்லாருக்கும் எல்லா ப்ராப்ளம் வந்துட்டே தான் இருக்கும். ஆனா வந்து நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சா தான் உங்களுக்கு அது கிடைக்கும். அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. ம். அப்புறம் வந்து அம் எல்லா குரூப் மெம்பர்ஸ்க்கும் அவரோட வேல்யூபிள் டைம ஸ்பெண்ட் பண்றாரு. ரொம்ப அதெல்லாம் வந்து எல்லாராலயும் முடியாதுங்க.
யாராச்சும் ஒருத்தரால தான். யாரா ய சார் ஜேகே சார் மாரிலாம் கிடைப்பாங்களா இனிமே வந்து நம்மளுக்கு அப்படின்ற மாரி தான் இருக்கு எனக்கு. அந்த அளவுக்கு வந்து அ நம்மள மோட்டிவேட் பண்ணி, அந்த அளவுக்கு நம்மள படிக்க வச்சு பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அந்த சார் இல்லன்னா, நிஜமாவே வந்து இந்த இந்த ஒரு ஸ்டேஜ், இந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து இப்ப எனக்கு இருந்திருக்குமான்றது கூட டவுட்டா இருக்கு. அப்புறம் வந்து ஜேகே சார் எக்ஸாம் எழுது. எழுது பார்த்துக்கலாம். உனக்கு கண்டிப்பா ஜாப் கிடைக்கும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்டின்ட்டு எவ்வளவோ சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நியர்லி ஜேகே சாரோட இந்த 1 இயர் ஜர்னி லைஃப் லாங் எங்களால மறக்கவே முடியாது. அவரோட ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம கூட அவரால வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியாது. அ எ ஏதாச்சும் சரி அப்பயும் நெனச்சேன் நான். நான் அப்ப நெனச்சேன் ஏதாச்சும் ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணியிருந்தா கூட, அவங்க ஜஸ்ட் கிளாஸ் குடுத்துருப்பாங்க. படிச்சுக்கோங்க. இல்லாட்டி விடுங்க, விட்டுருங்க அப்டின்ற மாரி தான் வந்து அவங்க மைண்ட் செட் இருந்திருக்கும். ஏதாச்சும் பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணியிருந்தா கூட. ஆனா வந்து ஜேகே சார் டே 1ல இருந்து ஷெட்யூல் போட்டு, அவரோட வேல்யூபிள் டைம் வந்து நம்மளுக்காக ஸ்பெண்ட் பண்ணி, அ அதுக்கப்புறம் வந்து என்னோட ரேங்க் வந்து பார்டர்ல தான் இருந்தது. எங்களோட இது கம்யூனிட்டிக்கு வந்து 14 போஸ்ட் தான் இருந்தது. அந்த 14த் போஸ்ட்ல 14த் ரேங்க்கா இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. கிடைக்குமோ, கிடைக்காதோ, கிடைக்குமோ, கிடைக்காதோ. அதே ரொம்ப டிப்ரஷன் மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சார் சொன்னாரு, "இல்ல உனக்கு கிடைக்கும். நீ ஏன் வந்து இந்த அளவுக்கு ஃபீல் பண்ற? உனக்கு கிடைக்கும், கிடைக்கும்னு" சொல்லிட்டு சார் ஜேகே சார் ரொம்ப என்ன மோட்டிவேட் பண்ணாரு. அப்பதான் அப்பதான் வந்து எனக்கு சரி கிடைக்கும் போல அப்டின்ட்டு சிவி அட்டெண்ட் பண்ற வரைக்குமே வந்து எனக்கு ஒரு பயம் தான். நம்மளுக்கு வருமா? வராதா? போஸ்டிங் வருமா? வராதா? அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் சிவி கொஞ்சம் தைரியமாச்சு. அதுக்கப்புறம் வந்து சிவி கவுன்சிலிங் போற வரைக்கும் கூட அந்த டைம்ல கூட சார் நான் ஸ்டாப்பா அப்டேட் பண்ணிட்டே இருந்தாரு. இந்த சிவி நடந்துட்டுருக்கு. 2:00 பேட்ச்க்கு சிவி நடந்துட்டுருக்கு. உள்ள போயிட்டுருக்காங்க. கவுன்சிலிங் ஹால்ல இருக்காங்க. கவுன்சிலிங் ஹால்ல இதான் நடக்குது. அப்டின்னிட்டு அப்டேட் பண்ணிட்டே இருந்தார். எந்த ஒருத்தராலயும் இந்த அளவுக்கு வந்து அப்டேட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து இது பண்ண முடியாது. என்னோட லைஃப்ல ஜேகே சார் மாரி ஒரு மென்டார் வந்து இனியும் யாருக்காச்சும் கிடைப்பாங்களா? அப்டின்றது டவுட்டு. நிஜமா பார்த்ததே இல்ல. செலக்ட் ஆன பிறகு கூட அவரு வந்து நேம் சொல்ல கூட வந்து முன் வரல. அந்த அளவுக்கு அவரு பெருந்தன்மையா இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு வந்து நம்ம பண்ற ஹெல்ப்ப அதோட போணும். அப்ப கூட சார் வந்து நம்ம இங்க தான் இருக்கோம். நம்ம இதுதான் பண்றோம். இந்த ஜாப் தான் பண்றோம். நம்மளோட நேம் இதுன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் கூட அவர் ரிலீவ் பண்ணதே கிடையாது. இந்த ஜாபால என்னோட ஃபேமிலி ஒட்டுமொத்தமா ஹாப்பியா இருந்தாங்க. சார வந்து ஒரு கடவுள் மாரி தான் பார்க்குறாங்க. அ என் எந்த ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நான் ஜேகே சாருக்கும், ஜேகே சார் ஃபேமிலிக்கும், என்னோட ஹஸ்பண்ட், என்னோட ரிலேட்டிவ்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஜேகே சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க. நீங்க இல்லாம இது கண்டிப்பா நடந்திருக்காது சார். எ எவ்ளோ தேங்க்ஸ் சொல்லாலும் பத்தவே பத்தாதுங்க சார். நீங்க எங்களோட ஃபேமிலிக்கு ஒரு கடவுள் மாரி தான் சார். என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சார் தான் ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டாவும், ஒரு என்னோட ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு எண்டிங் பாயிண்ட்டா வந்து அவரு தான் குடுத்தாரு. என்னையும் இனியும் வந்து என்ன மாதிரி இருக்கிற பேக்ரவுண்டு சப்போர்ட் இல்லாம இருக்கிறவங்க, என்ன மாரி இருக்கிறவங்கள எல்லாரையும் நீங்க கைட் பண்ணணும் சார். அதான் என்னோட ஆசை. உங்களோட இந்த ஜேர்னில என்னால முடிஞ்ச ஹெல்ப் எனக்கு பண்ணணும்னு ஆசையா இருக்குங்க சார். அ ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் அ லாட் சார். தேங்க்ஸ் அ லாட்.